எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை, புதிய கதை. வழக்கம் போல் வந்த ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப ரசிக்கப்பட்ட அவருடைய முத்திரை பதித்த கதை இது. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் அவர்களின் புதிய கதை. அந்த வீட்டு மாடியில் 30 ரூபாய் அமைந்த முன் போர்ஷனுக்கு செல்ல 30 படிகளை கடந்தாக வேண்டும். மருதநாயகம் 3 தாவலில் அந்த படிகளை கடந்த காலமும் உண்டு. அது 30 வருஷத்திற்கு முந்தி. அப்பொழுது அந்த இடத்திற்கு வாடகையும் ரூபாய் 3 தான். மருதநாயகம் தனது வாழ்வின் பெரும்பகுதியை அந்த வீட்டு மாடியின் முன் போர்ஷனிலேயே கழித்து விட்டார். 20 வயது பருவக்கோளாறின் விளைவாக கவிதை கனவுகளில் சஞ்சரிக்க ஆரம்பித்த அவருக்கு அந்த தனி அறையும் மாடி அறை ஜன்னல் வழியாக குனிந்து பார்த்தால் தெரியும் அழகிய பார்க்கும். மாலை நேரங்களில் பார்க்குக்கு உலாவ வரும் பெண்கள், குறிப்பாக அவள். ஆம், சொல்ல போனால் அவளை அடிக்கடி சந்திப்பதற்காக அவர் அங்கு குடிபுகுந்தார். பிறகு அவளும் அவரும் அங்கு தாம்பத்தியம் நடத்தி கொண்டிருப்பது. 30 வருஷ காலங்களில் எவ்வளவு மாற்றம்! மருதநாயகம் இப்படி சொன்னால் அவரை தெரிந்தவர்களில் 199 பேருக்கு தெரியாது. மதனன் என்ற புனை பெயரில் புகுந்து கொண்டு லட்சக்கணக்கான வாசகர்களை தனக்கு என ஏற்படுத்தி கொண்டது. காதல் காவியம் என்று ஒரு நாவல் எழுதி அரசாங்கம் பரிசு பெற்றது. பேரும் புகழும் சம்பாதிக்க போய் மாதம் 100 ரூபாய் வருமானம் நிரந்தரமாய் வந்து கொண்டிருந்த ரயில்வே உத்தியோகத்தை விட்டது. அவரை போல எழுத 1000 பேர் பின்பு வந்தபோது பழைய புகழில், பழைய பெருமையில், பழைய செல்வத்தில் கற்பனை சுகம் மட்டும் என்ற யாராலும் சீந்தப்படாமல் இந்த 30 வருஷ காலங்களில் தானே கெட்டு போனது அல்லது பிறரை கெடுத்தது எல்லாம் இந்த மருதநாயகம் என்கின்ற மதனன் தான். யார் அவரை கெடுத்தது? யார் அவரால் கெடுக்கப்பட்டது? உலகம் அவரை கெடுத்ததா? அவர் உலகத்தை கெடுத்தாரா? ஹிருதயத்தையே அதிர அடிக்கும் காசநோய் மட்டுமல்ல, அந்திம காலத்தில் அவர் ஹிருதயத்தை பிடித்த நோய்களில் இதுவும் ஒன்று. அன்று காதலி, இன்று மனைவி என்றும் அந்த லக்ஷ்மி தான். தன் இடக்கரத்தை அவள் தோள் மீது போட்டு வலக்கரத்தால் மாடிப்படி கைப்பிடியை சுரோரமாக பற்றியவாறே ஒவ்வொரு படியாக மெல்ல மெல்ல இறங்கிக் கொண்டிருந்தார் மருதநாயகம் மதனன். 30 படிகளை 3 தவ்வலில் தாண்டி ஏறியவர் தான் இப்பொழுது இறங்கிக் கொண்டு அல்லவா இருக்கிறார். 3வது படியில் தாவ நினைத்த அவரது வலது பாதம் நடுங்கியது, மூச்சு இழைத்தது. பெருகி வந்த இருமலில் அவர் கரங்கள் இரண்டும் பற்றி அந்த இடத்தை இறுக்கின. லட்சுமி அவர் முதுகை தடவி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினால். வெளியே சைக்கிள் ரிக்ஷா காத்திருந்தது. சுமார் 5 நிமிடங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் கீழே வந்த பிறகு லக்ஷ்மி அவரது கழுத்தில் இருந்த மப்ளரை சரிப்படுத்தினாள். பிறகு கைத்தாங்கலாக ரிக்ஷாவில் ஏற்றினாள். நமஸ்காரம் சார். ஏக காலத்தில் ஒலித்த 3 குரல்களுக்கு செவி சாய்த்து முகம் திருப்பிய நேரத்தில் ரிக்ஷாவின் வலதுபுறத்தில் 4 இளைஞர்கள், அவரது இலக்கிய அபிமானிகள். அதில் ஒருவர் இலக்கிய சங்க காரியதர்சி கதிர்வேலு கரம் கூப்பி நமஸ்கரித்தவாறே நின்றிருந்தார். தனது வேதனைகளை எல்லாம் அடக்கி கொண்டு புன்முறுவலோடு அவர்களை வரவேற்றார். ஓ, இன்னைக்கு தேதி என்ன என்று மனைவியின் பக்கம் திரும்பினார். ஆம், இன்னைக்கு தேதி 15 இல்லையா என்றாள் லக்ஷ்மி. மறந்தே போயிடுத்து சார். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உங்ககிட்ட ஒத்துக்கிட்டபடி உங்கள் சங்க கூட்டத்துக்கு நான் வர முடியாது போல இருக்கு. 10 மணிக்கு இல்லை கூட்டம். இப்போவே மணி 9ஆவது. நான் டாக்டர் வீட்டுக்கு வேற போகணும். எப்படி வர முடியும் சொல்லுங்கோ என்று ஏதோ யோசித்தவாறு கையில் இருந்த மருந்து சீசாவின் மேல் இருக்கும் லேபிளை பீத்து கொண்டிருந்தார். மனதிற்குள் போக வேண்டும் என்கின்ற ஆசை. டாக்டர் வீடு எங்கே என்றார் கதிர்வேலு. டாக்டர் சுந்தரம்ல பக்கத்தில் தான் சார். அப்படியே வந்துட்டு போயிடுங்களேன். நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம். உங்கள் கதைகளை பற்றி ஒரு 5-6 பேர் பேசுவா. விவாத அரங்கு. நீங்கள் விரும்பினா கடைசியில் உங்கள் அபிப்பிராயத்தையும் சொல்லுங்கோ. நீங்கள் அவசியம் வரணும்.
என்ன சொல்ற என்று மனைவியின் பக்கம் திரும்பினார். அவளுக்கும் ஆசைதான். டாக்டர் வீட்டில் சீக்கிரம் முடிச்சுட்டா போகலாமே. சரி பார்ப்போம் என்று கைகளை கூப்பினார். அவசியம் நீங்கள் வரணும் சார், நாங்கள் காத்துக்கிட்டு இருப்போம். ராமு, உங்கள்கிட்ட சைக்கிள் இருக்குல்ல, நீ கூடவே போய் அழைச்சிட்டு வந்துரு, அவருக்கு இடம் தெரியாது என்று 4 ஒருவரை உடன் அனுப்பி வைத்தார் கதிர்வேலு. அரை மணி நேரம் காலம் தாமதித்து இலக்கிய சங்கத்தில் விவாத அரங்கு ஆரம்பமாயிற்று. அந்த சிறிய ஹாலில் 100 பேருக்கும் குறைவான கூட்டமே குழுமி இருந்தது. அவர்களில் 50 பேருக்கு மேலே எழுத்தாளர்கள். ஏகதேசம் எல்லாரிடமும் மருதநாயகத்தின் புத்தகங்கள் ஏதோ ஒன்று இருந்தது. மருதநாயகத்திற்கு மாலை அணிவித்து கௌரவித்த பின் தலைமை தாங்கிய ஒரு பத்திரிகை ஆசிரியர் தலைமை உரை, அதாவது புகழுரை. அதைத் தொடர்ந்து பல பேச்சாளர்கள் தலைவரை போன்றே மருதநாயகத்தின் மீது புகழ் பாடினார்கள். அவர்கள் எல்லோரும் மறக்காமல் குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான் மருதநாயகத்தின் மனத்தை வருத்தியது. காதலை தவிர வேறு எதையுமே இவர் எழுதியதில்லை. இளைஞர்களின் மனத்தை இவரை போல இதுவரும் யாரும் படம் பிடித்ததே இல்லை. அவரது சிருஷ்டிகளில் வரும் பாத்திரங்களின் காதல் உரையாடல்கள் எல்லாம் வசனம் அல்ல, கவிதை என்று அவர்கள் புகழும் போதெல்லாம் கரகோஷம் எழுந்தது உண்மை. ஆனால் அந்த மகிழ்ச்சி ஆர்வாரம் அவருள் தன்னை எள்ளி நகைப்பது போலத்தான் இருந்தது. ஆம், உலகத்தை நான் தான் கெடுத்து விட்டேன் என்று தனக்குள் முடங்கிக் கொண்டார். கடைசியாக அவன் ஒரு இளைஞன், பெயர் உலகளந்தான், புனை பெயராகத்தான் இருக்க வேண்டும். அவனை சிலர்தான் எழுத்தாளன் என்று கூறினார்கள். ஒரு முரடனை போல, ஆனால் உண்மையிலேயே உலகை அளந்த ஞானத்தோடு தன் மேடையில் ஏறி அவன் பேசினான். நாம் எல்லாம் எழுத்தாளர்கள். நமக்குள் ஒளிவு மறைவோ முகஸ்துதியோ அவசியமில்லை. ஏனென்றால் தனிப்பட்ட ஒரு மனிதரை பற்றி அல்ல நாம் பேச முன்வந்தது. நமது சகாப்தத்தில் நம்முடைய இலக்கியம் வளர நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று நாமே பரிசீலித்துக் கொள்வதுதான் இலக்கிய விமர்சனம். நண்பர் மதனன் அவர்களின் எழுத்து, அதற்குரிய வசீகரம், இதை பற்றியெல்லாம் நான் பேச வரவில்லை. எனது பேச்சு நண்பர் மதனன் அவர்களை புண்படுத்துமானால் அதற்காக அவர் என்னை மன்னித்து விடட்டும். இலக்கியம் வாழ்க்கையின் எதிரொலி. வாழ்க்கை என்பது காதல் மட்டுமல்ல. என்னை போன்ற சில பிரகிருதிகளை பொறுத்தவரை காதலே இல்லை. ஏனென்றால் இங்கு நம்மில் பலர் வாழவே இல்லை. காதல் என்பது நமது இளைஞர்களை பொறுத்தவரையில் வெறும் மனப்பிரமைதான். சமூகத்தில் வாழாதவர்கள் வாழ்வுக்கு இலக்கியத்தில் கூட இடமில்லையா? மதனன் அவர்களின் வசீகர எழுத்து 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக வெறும் வெள்ளலுக்கே இறைத்த நீரானது கண்டு என் நெஞ்சு வெதும்புகிறது. காதலித்தவர்களை பற்றியே எழுதி கொண்டிருந்தால் காதலிக்க முடியாதவனை பற்றி யார் எழுதுவது? பூர்ணச்சந்திரனை பற்றியே எழுதி கொண்டிருந்தால் அமாவாசை இருளில் அக்கம் பக்கத்தாருக்கு தெரியாமல் சோரம் போகும் கைம்பெண்ணை பற்றி யார் எழுதுவது? ராஜாமணி ஆற்றிக் கொண்டிருக்கும் காப்பியை பற்றியே எழுதி கொண்டிருந்தால் பால் இருக்கும் இடம் தேடி ஏமாந்து பரிதவித்து தாயின் முகம் நோக்கி ஏங்கி அழும் அந்த பச்சை குழந்தையை பற்றி யார் எழுதுவது? நெஞ்சில் நெருப்பை கட்டி கொண்டு என்னை போன்ற சிலர் இருக்கத்தான் இருக்கிறார்கள். ஆனால் எங்களை ஏறிட்டு பார்க்க யார் இருக்கிறார்கள்? மதனனை போன்றவர்கள் இலக்கியத்திற்கு, தங்கள் மனசாட்சிக்கு, வாழ்க்கைக்கு துரோகம் இழைத்து விட்டதால் வாசகர்கள் எனப்படும் அறிவற்ற மந்தை தடம் மாறி தவறான வழியிலேயே போய்கொண்டிருக்கிறது. நெருப்பு நடுவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட எங்கள் நெஞ்சத்து நெருப்பை ஏற்றுக்கொள்ளும் திராணி இல்லை. உண்மை சுடுகிறது. நான் சொல்வேன், மதனின் 20 வருஷ இலக்கிய சேவை ஒரு சமூக குற்றம் என்று. சினிமாக்காரர்களை பற்றி அவதூறாக எழுதும் மஞ்சள் பத்திரிகையினாலே சமூகம் கெட்டுவிடாது. எதிர் வீட்டு ஜன்னலில் திறந்திருக்க உள்ளே வீட்டுக்குடித்தல் ஒய்யாரமாக அமர்ந்திருக்கும் சரசாவின் கண்களும் சந்திரனின் கண்களும் சந்தித்தாக எழுதியிருக்கிறாரே அந்த கதை. பத்திரிகையில் அதற்கு போட்டு இருக்கும் இடம்
அந்த சமூகத்தை அதுதான் கெடுக்கும். அது இனிப்பான விஷயம். உலகத்து இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர். மதனின் கதைகள் அல்லது அவரை போன்ற எனது மதிப்புக்குரிய பல தமிழ் எழுத்தாளரின் கதைகள் இலக்கிய உலக சரித்திரத்தில் எந்த வரிசையில் இடம்பெறும் என்று யோசித்து பார்த்தால் எழுதியவரின் மனசாட்சியே எப்படி உறுத்தும். பேசியது போதும் என்று அந்த இளைஞன் தடுக்கப்பட்டான். தலைவர் மணியடித்தார். பெரியவரும் இருமலோடு எழுந்து வந்த மருதநாயகம் அவரை மேலும் பேச அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உணர்ச்சியின் உருவாக முகம் சிவந்து நின்றிருந்த அந்த இளைஞன் பேச முடியாமல் கம்மி அடைத்த குரலில் கடைசியாக 2 வார்த்தைகள் பேசினான். நண்பர் மதனன் அவர்களின் எழுத்துக்கு, அந்த சக்திக்கு நான் தலை வணங்குகிறேன். எனினும் அது பயன் தர வேண்டிய விதத்தில் பயன் தராததற்கு வருந்துகிறேன். அவர் இளைஞர்களை, இலக்கிய உலகத்தை கெடுத்து விட்டதற்காக அது அவரை மட்டும் பொறுத்த விஷயம் அல்ல. காளான் இலக்கியங்கள் செழித்ததனால் செழிக்க வேண்டிய சிறந்த இலக்கியங்களை கொன்றதாக நான் குற்றம் சுமத்துகிறேன். இவரை போன்றவர்கள் தான் இலக்கிய உலகத்தை கெடுத்து விட்டார்கள் என்றாலும் அது திருந்தும், நாங்கள் திருத்துவோம் என்று தன் பேச்சை முடித்து கொண்டான். கடைசியில் இருமி ஓய்ந்த பிறகு மெல்ல எழுந்து மேடைக்கு வந்தார் மருதநாயகம். ஹாலின் மௌனத்தில் அவரது குரல் சுரபேதம் காட்டிற்று. எல்லோருக்கும் எனது வணக்கம். கடைசியாக பேசிய இளைஞர் உலகளந்தான் உண்மையிலேயே சிறந்த எழுத்தாளராக இருக்க வேண்டும். அவரது எழுத்துக்களை நான் படித்ததில்லை, பத்திரிகைகளில் பெயரை கூட பார்த்ததில்லை நான். ஆம், அவரது கருத்துக்களுக்கு பத்திரிகைகள் இடம் தராததே காரணமாகும் என்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இன்று பத்திரிகைகளால் புறக்கணிக்கப்படும் இவரை போன்றோரின் எழுத்துக்கள் காலத்தையும் வென்று ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் சக்தி உடையவை என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது அவரது கருத்துக்கள் நீங்களும் நானும் ஏற்க முடியாத இருப்பதன் காரணம் அவை மிகவும் கடினமானவையாக இருப்பதுதான். உண்மையை சொல்கிறேனே, நான் எழுத்தாளனே அல்ல. மனிதர்கள் எல்லோருமே ஒரு பிராயத்தில் கவிஞனாக இருந்திருக்கிறார்கள். ஒன்று குழந்தை பருவம், அடுத்தது வாலிப பிராயம். அந்த வாலிப பிராயத்தில் மனித மனத்தில் ஓங்கி இருப்பது பால் உணர்ச்சி. ஏதோ ஒரு சக்தி இயற்கையை பற்றி எழுத தூண்டும். அதுவும் மலை முகடும் மேகமும் காதல் புரிவதாகத்தான் எழுதும். எழுத ஆரம்பித்த எல்லோருமே இப்படித்தான் எழுத ஆரம்பிக்கிறார்கள். நானும் அப்படித்தான் எழுத ஆரம்பித்தேன். எனது துரதிர்ஷ்டமோ நாட்டின் துரதிர்ஷ்டமோ என் எழுத்திற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. நண்பரின் ஒரே ஒரு கருத்தைத்தான் நான் எதிர்க்கிறேன். இலக்கிய உலகத்தை நான் கெடுக்கவில்லை. இலக்கிய உலகம் அல்லது வாசகர்கள் உலகமாகிய நீங்கள் தான் என்னை கெடுத்தீர்கள். ஏனென்றால் என் சாரமற்ற எழுத்தை ஊக்குவித்த நீங்கள் தான் என்னை எழுத்தாளனாக்கினீர்கள். என்னை நானே ஏமாற்றிக் கொண்டவன் தான் நான். நண்பன் கூறியது போல என் மனம் உறுத்தத்தான் செய்கிறது. அவருக்கு மீண்டும் இருமல் வந்துவிட்டது. லக்ஷ்மி அவர் முகத்தை வெறித்து பார்த்தவாறே உட்கார்ந்திருந்தாள். கூட்டம் முடிந்த பின் தேன்மாதிரி பத்திரிகை ஆசிரியர் மருதநாயகத்திடம் வந்து பேசினார். மலருக்கு அவசியமா உங்க கதை வேணும். உங்க கதையைத்தான் அட்டப்பட கதையா போடுறதா உத்தாசி இருக்கும். எப்பொழுது வீட்டு வரட்டும் என்று குழைந்தார் ஆசிரியர். மருதநாயகம் ஒரு வினாடி யோசித்தார். அவர் சட்டை பையில் டாக்டர் எழுதி கொடுத்த இன்ஜெக்ஷன் மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் இருப்பது நினைவுக்கு வந்தது. சன்மானத்தை அட்வான்ஸாக தரையலா என்றதும் ஆசிரியர் பர்சை திறந்து 3 10 ரூபாய் நோட்டுகளை மருதநாயகத்தின் கையில் கௌரவமாக திணித்து விட்டு, தலைப்பு சொல்றீங்களா, டிசைன் எழுத சௌகரியமாக இருக்கும் என்றார். எங்கோ வெறித்த விழிகளுடன், இப்போ ஒன்றும் நிச்சயமா தோணலை, சாயந்தரம் வீட்டு பக்கம் வாங்க சொல்லிடுறேன் என்று புறப்பட்டார் மதனன்.
அந்த சிறிய சந்திலிருந்து பெரிய வீதிக்கு வர முடியாமல் அவர்கள் ரிக்ஷா தடுத்து நிறுத்தப்பட்டது. பெரிய வீதியில் ஒரு ஊர்வலம் போய்க் கொண்டிருந்தது. மருதநாயகம் கண்களை மறைத்து தலையில் சுற்றியிருந்த மப்ளரை தள்ளிக்கொண்டு ஊர்வலத்தை பார்த்தார். ஊர்வலம் பிரம்மாண்டமாக போய்க் கொண்டிருந்தது. இடையிடையே உணவு தானியங்களின் விலையை குறை, நியாய விலை கடைகள் வேண்டும், விலைவாசியை கட்டுப்படுத்து என்று எழுதப்பட்ட போர்டுகள் நகர்ந்து கொண்டிருந்தன. பக்கத்தில் ஒரு கோஆபரேட்டிவ் ஸ்டோரில் ஒரே கும்பல். தெருவரை நீண்டு அந்த கியூ பெரிசாக வளர்ந்து கொண்டிருந்தது. புழுங்கல் அரிசி படி 15 என்று ஷாக்கு கட்டில் எழுந்திருந்த போர்டு தான் அந்த கியூவிற்கு காரணம். ஊர்வலம் கோஷமிட்ட வண்ணம் நகர்ந்து கொண்டிருந்தது. நாங்க இது என்ன ஊர்வலம் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தார். அங்கே ரங்கம்மாள் நின்றிருந்தாள். ரங்கம்மாளை அவருக்கு தெரியும். அவர் வீட்டுக்கு பின்னால் இருக்கின்ற பார்க்கில் தான் அவள் வாசம் புரிகிறாள். 20 வருஷமாக அதுதான் அவள் இடம். வயசு கிட்டத்தட்ட 40 ஆகிறது. பார்க்கில் விபச்சாரம் செய்த குற்றத்திற்காக அவள் பல தடவை கைது செய்யப்பட்டிருக்கிறாள். ஆமாம், ரங்கம்மாள் விபச்சாரிதான். அரிசி விலையை குறைக்க சொல்லி ஊர்வலம் போறாங்க என்று அவளிடம் விளக்கினார் மருதநாயகம். அதற்கு அவள் என்ன பதில் சொன்னாள், அப்புறம் எங்கு போனாள் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் சிந்தனையே முதல் முறையாக புதியதொரு வழியில் லயித்து இருந்தது. இவளுக்கு இது பற்றி விலைவாசி உயர்ந்தால் என்ன குறைந்தால் என்ன, பஞ்சப்படியா போனஸா, ஆறுமுக விலாஸ் டீ கடையில் ஆறுனா சாப்பாடு தானே. எழுதுபவனுக்கு கதை எதிலிருந்து எப்படி தோன்றும் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியுமா? ஊர்வலம் சென்ற பின் ரிக்ஷா நகர்ந்தது. லக்ஷ்மி, அந்த பையன் ரொம்ப அருமையாக பேசினான் இல்லை என்று தன் பக்கத்தில் ரிக்ஷாவில் மனைவியை பார்த்து கேட்டாள். நீங்கள் தான் மெச்சிக்கணும், வயசுக்கு தகுந்த அடக்கம் வேண்டாமா, ரொம்ப கர்வி என்றாள் லக்ஷ்மி. மருதநாயகம் சிரித்தார். எனக்கு என்னமோ அவன் எந்த தோரணையில் பேசியிருந்தாலும் அவன் குரல் சத்தியத்தின் குரலாக தோணித்து. அவன் பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி கூட நான் அவன் சொன்ன மாதிரி வாழ்க்கையை ஒட்டிய கதைகளை எழுதணும்னு நினைச்சது உண்டு. ஆனால் அது முடியல. ஏனோ எவ்வளவு கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் எப்பொழுதோ மட்டும் நான் எழுத ஆரம்பித்த இந்த பிராயத்திற்கு காரணமாக இருந்த அந்த பிராயத்திற்கு உணர்ச்சிகளையும் விஷயங்களையும் தான் எழுத முடிகிறது. அதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவனை போல. ஆனால் அதுவே தான் வாழ்க்கையா, அதுவே தான் இலக்கியமா? இது ரொம்ப சின்ன பகுதி தானே வாழ்க்கையில். ஆமாம், எல்லா பகுதிகளையும் பற்றி எழுதி தீரணும்னு என்ன சட்டம் என்றாள் லட்சுமி. எல்லா பகுதிகளையும் யார் எழுத சொல்லி அடிக்கிறா? என்னை சுற்றி நடக்கிறத விட்டுட்டு எதை பற்றியோ பொய்யாகி போன ஒரு விஷயத்தை, ஒரு அற்ப விஷயத்தையே ஏன் எழுதணும்? லக்ஷ்மி மௌனமானாள். இதோ பார், இப்போ ஒரு ஊர்வலம் போச்சுல்ல, பார்த்தோம். இது பெரிய விஷயமா சின்ன விஷயமாங்கிறது இருக்கட்டும். எத்தனையோ 1000 பேரை தெருவில் கோஷம் போட்டுக்கிட்டு போக வச்சிருக்கே, அது என்ன விஷயம்னு எனக்கு தோணியிருக்கா, மனசில் உறுத்தி இருக்கா, எழுத்தா பிறந்திருக்கா? அதைத்தான் அவன் கேட்குறான். இது என்ன ஊர்வலம்னு ஒருத்தி வந்து கேட்டாலே அவளை தெரியுமா உனக்கு? தெரியும் தெரியும், தரித்திரம் என்று முகம் சுளித்தாள் லக்ஷ்மி. அவள் ஏன் அப்படியானாள்? அவள் எப்படி வாழறாள்? அவளும் பொண்ணுதானே நினைச்சு ஒரு எழுத்து எழுதி இருக்கேனா? பார்க்கில் நடக்கின்ற காதலை வச்சு எத்தனை கதைகளை எழுதியிருக்கேன். பார்க்கில் வாழற அவளை பற்றி. ஆமாம், இத்தனை வருஷம் இல்லாமல் இனிமேல் தான் நீங்கள் எழுத கற்றுக்கணுமாக்கும். அதுவும் அந்த பொடிப்பையனை ஏதோ சொன்னதுக்காக. மருதநாயகம் சிரிக்கிறார். பழைய விஷயங்களை விட்டுவிட்டு நான் ஒரு புது கதை எழுதப் போகிறேன். மனதில் ரொம்ப அழகாக வந்து கொண்டே இருக்கு. என்னை நான் எழுதினது சமூக குற்றம்னு சொன்னானே உலகளந்தான், அவனே பாராட்டுவான் பாரு. புதிய வழியில் சிந்திக்க ஆரம்பித்தார் அவர். கதைக்கு பேர் என்ன தெரியுமா? பட்டினி பட்டாளம் என்று முகத்தில் ஒரு
பொலிவு மின்ன சிரித்தார் மருதநாயகம். மனதில் கதை உருவாகும் போது ஏற்படும் மகிழ்ச்சி எழுதுபவனுக்குத்தான் தெரியும். அந்த உடல் நிலையில் கூட மனசில் துளிர்விடும் உற்சாகத்தில் ரிக்ஷாவிலிருந்து கீழே குதித்து ஓடலாம் போல இருந்தது அவருக்கு. பட்னி பட்டாளம், நல்ல தலைப்பு என்று மனசில் சிலாகித்து கொண்டே தலையை ஆட்டினார். ரிக்ஷா வீட்டை அடைந்தது. அன்று இரவெல்லாம் இருமிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் உட்கார்ந்து கதை எழுதினார் மருதநாயகம். ஒரு நிலைக்கு பின் அவரால் எழுத முடியவில்லை. எழுத வேண்டிய நினைவுகள் நெஞ்சை அடைக்கும் போது கைகள் நடுங்குகின்றன. எழுத்தெல்லாம் கிறுக்கலாய், எண்ணமெல்லாம் துடிப்பாக மாறி ஆலிய அலைக்கழிக்கிறது. அப்பொழுது லட்சுமி அழைத்து எழுத சொன்னார். ஜன்னல் அருகே நின்று கொண்டு ஒவ்வொரு வார்த்தையாக நிதானித்து அவர் சொல்ல லக்ஷ்மி எழுதினாள். சில சமயங்களில் உணர்ச்சி வயப்பட்டு வேகமாக சொல்லும்பொழுது லக்ஷ்மி எழுத முடியாமல் திணறுவதைக் கண்டு புன்சிரிப்புடன் மீண்டும் நிதானமடைந்து நிறுத்தி சொன்னார். முன்னும் பின்னும் உலாவிக்கொண்டே மூலையோரமாக சாய்ந்து கொண்டும், அப்பா, சிருஷ்டி என்பது பிரசவம்தான். விடிய காலை இருளில் அவரது கதாபாத்திரம் ரங்கம்மாள் யாரோ ஒருவனுடன் பார்க்கின் செடி மறைவிலிருந்து வெளியே வருவதை ஜன்னல் அருகே நின்று பார்த்தார் மருதநாயகம். வாழ்க்கையை ஒட்டி வாழ்வில் கண்டதை, அனுபவித்ததை, இதோ இந்த பாத்திரத்தை தான் நான் வர்ணித்திருக்கிறேன் என்று நினைக்கும் உணர்ச்சி எவ்வளவு ஆனந்தமானது என்று முதல் முறையாக அவர் உணர்ந்தார். அவள் மீது அவருக்கு வெறுப்பு ஏற்படவில்லை. அவர் லக்ஷ்மியை கூப்பிட்டு ஜன்னல் வழியே காட்டினார். அங்கே தூரத்தில் பார்க்கிலிருந்து ஒரு ஆண் போய் கொண்டிருப்பதும், ரங்கம்மாள் சேலையை கட்டிக்கொண்டு இடுப்பில் சில்லறையை எண்ணி செருகி பெருசாக கொட்டாவி விட்டவாறே உடம்பை சோம்பல் முறித்து கொண்டே டீக்கடையை நோக்கி நடப்பதையும் காணும்போது லக்ஷ்மிக்கு அவள் மீது வெறுப்போ அசுகையோ பிறக்கவில்லை. அவளும் தன்னை போல ஒரு பெண் அல்லவா என்ற எண்ணம்தான் இப்பொழுது தோன்றியது. இரவெல்லாம் அவளை பற்றிய கதையை கணவன் சொல்ல கேட்டு எழுதியிருக்கிறாள் அல்லவா. மறுநாள் மாலை தேன்மாரி பத்திரிகையின் உதவி ஆசிரியர் மருதநாயகத்தின் வீட்டிற்கு வந்தார். தாம் எழுதிய கதை தம் வாசகர்களிடையே பெரிய பரபரப்பையும் புதுமை நாடும் எழுத்தாளர்களின் வாசகர்களின் மதிப்பையும் பெறத்தான் போகிறது என்றும், எனக்கு இப்படியும் எழுத தெரியும், இப்படித்தான் இனிமேல் எழுதப் போகிறேன் என்றும் நினைத்து கொண்டிருந்த மருதநாயகம் ஏக உற்சாகமாக அவரை வரவேற்றார். வந்தவர் தயங்கிய விஷயத்தை ஆரம்பித்தார். சார், இந்த கதை ரொம்ப பிரமாதம் சார். நீங்களா எழுதினேன்னு எங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு சார். அந்த அளவுக்கு ஒரு புதிய பாதை சார். ஒருவர் தம்மை புகழும்போது எப்படி நடந்து கொள்ளுவது என்று தெரியாதவருக்கு. ஆனாலும் நீங்கள் ரொம்ப மன்னிச்சுக்கணும் சார். எங்கள் ரீடர்ஸை உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கதையை போட்டால் அது சர்க்குலேஷனை பாதிக்கும்னு எங்கள் ஆசிரியர் அபிப்பிராயப்படுறார் சார். அதனால் என்று இழுத்தவாறு கைப்பையில் இருந்த கதையை எடுத்தார் உதவி ஆசிரியர். அதனால் என்ன? அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் தனிப்பட்ட முறையில். அதனால் இதை நேரில் கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் தப்பாக நினச்சிக்கப்படாதுன்னு சொல்லி வேற வாங்கிட்டு வர சொன்னார். ரொம்ப அவசரம் சார், கடைசி பாரம் நிற்குது உங்கள் கதைக்காகவே. இஷ்யூ ரிலீஸ் ஆகணும், சொல்லிட்டு வர சொன்னார். முதல் பாரம் நிற்குது, பொருளடக்கத்தில் போடுறதுக்கு தலைப்பு கொடுத்தீங்கன்னா. மிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு கதை எழுத நான் தயார். ஆனால் இந்த கதையை விட இன்னும் உங்கள் ரீடர்ஸ்க்கு பிடிக்காததா, உங்கள் சர்க்குலேஷனை இல்லை உங்கள் சரித்திரத்தையே பாதிக்கும்படியாகத்தான் அது இருக்கும். இப்படித்தான் இனிமேல் நான் எழுதப் போகிறேன். ஏதோ ஒரு சமயத்தில் உங்கள் வாசகர்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தகுந்த மாதிரி நான் எழுதினா அவசியம் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறேன். இப்போ உங்கள் மலருக்கு எங்கிட்ட கதை இல்லை, மன்னிக்கணும். லக்ஷ்மி, அந்த பர்ஸ் எடு. பரவாயில்ல, பணத்துக்கு என்ன சார் என்று
எழுத்தாளர் உதவியாசிரியர் சொன்னார், இல்லை இதை வாங்கிட்டு போயிடுங்க சார் என்று பர்சில் இருந்த ரூபாய் எடுத்து கொடுத்தார் மருதநாயகம். உதவி ஆசிரியர் விடைபெற்று கொண்டு போனதும் எங்கோ வெறுத்த பார்வையுடன் அமர்ந்திருந்த கணவன் அருகில் வந்து நின்று, ஆமா இன்ஜெக்ஷன் மருந்து வாங்க என்ன செய்ய போறீங்க என்றாள் லட்சுமி. என்ன செய்ய சொல்ற என்றார் மருதநாயகம். அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி உன்னை எழுதி கொடுங்களேன். இப்படி எழுதுறதுனால நான் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் சாகிறதா இருந்தாலும் சரி, நான் ஒரு புதிய இலக்கிய முறையை பழக ஆரம்பிச்சிருக்கிறத கைவிட மாட்டேன். என் புதிய கதைகள் நான் செத்து போனாலும் சிரஞ்சீவியாக வாழ்ந்து தமிழையும் என்னையும் உன்னையும் வாழ வைக்கும். மற்றதெல்லாம் பத்திரிகைகளோட அந்த பிரதியோடையே செத்து போகும் என்றார் மருதநாயகம். என்ன இப்படி பேசுகிறார் என்று மௌனமாக இருந்தார் லட்சுமி. சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு மருதநாயகம் இருமிக் கொண்டே சொன்னார், இப்போ இன்ஜெக்ஷன் மருந்துக்கு பணம் இல்லை. இன்னைக்கு ராத்திரியே நான் ரொம்ப சீரியஸாக செத்து போகிறேன்னு வச்சுக்கோ. இந்த தேன் மாதிரி ஆண்டு மலர்லேயே லட்சிய எழுத்தாளர் மருதநாயகத்தின் கடைசி கதை புதுமை கதைங்கிற விருதுகளோட இந்த கதையை பசுரிப்பாங்க தெரியுமா என்று இருமலுடன் சிரித்தார். ஏன் இப்படி தத்தி பத்தின்னு பேசுகிறேங்க? உங்கள் கதை அந்த மலரில் வரவும் வேண்டாம், அதுக்காக நீங்கள் ஷாகவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள் லக்ஷ்மி. அவர் எழுதிய புதிய கதையும் தனிமையில் இருக்கும்போது மௌனத்தை தவிர வேறு என்ன நிலவ முடியும் அங்கே? ஓ அருமையான கதை என்று வாய்விட்டு கூறிக்கொண்டே அந்த கதையை தாமே இன்னொரு முறை படிக்க ஆரம்பித்தார் மருதநாயகம். தாமரை அப்படின்ற இதழில் 1960 பப்ளிஷன் தான் இந்த தொகுப்பில் போட்டிருக்கு. புதிய கதை என்ன எப்பேற்பட்ட ஒரு இலக்கிய படைப்பு! ஒன்றுத்தையும் ஒரு லைனை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகிறோம். அதனால தான் நிறைய கதைகள் வெவ்வேறு ரூபத்தில் இருந்தால் கூட சிலது ரொம்ப வசதியாக நம்ம தமிழ் இலக்கிய அதுவும் சிறுகதைகளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதா சொல்கிறோமே, அதில் நிச்சயமாக ஜெயகாந்தனுக்கு ஒரு பெரிய ஸ்தானம் உண்டு, லீடிங் ஸ்தானம் உண்டு. அதையும் இந்த கதைக்கு அது உண்டுங்கிறது என்னோடய ஃபீலிங். வசதியான விஷயம். என்ன ஒரு சிந்தனையாளர் அதை எப்படி ஒரு கதையாக கொடுத்துருக்கார். நிச்சயமாக வழக்கம் போல் நம்ம பெருமையோடு அந்த கதையை படித்த சந்தோஷத்தோடு சொல்கிறேன். என் ரசிகர்களாக இதை நீங்கள் நிச்சயமாக ரசிப்பீர்கள் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.